அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ஜென்ரலாக ஸ்கின் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். அது ஸ்கின் அலர்ஜியாக இருக்கலாம், அர்டிகேரியாவாக இருக்கலாம், சோரியாசிஸாக இருக்கலாம், எக்ஸிமாவாக இருக்கலாம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வெண்புள்ளி என்று சொல்லக்கூடிய விட்டிலிகோ பேச்சஸ், இந்த மாதிரி டோட்டலாக ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின் அலர்ஜி, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக ஆர்டிகேரியா பற்றி பேசலாமா? கண்டிப்பாங்க. பொதுவா இந்த ஆர்டிகேரியல் ரேஷஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அலர்ஜினால வருது. அதாவது 3 ரீசன். ஃபர்ஸ்ட் வந்து அதிகப்படியான உடல் சூடு ஒரு காரணம், உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் ஒரு காரணம். நான் ஏதோ ஒரு உணவு எடுத்தேன், அந்த உணவுனோட ஒவ்வாமையினால எனக்கு உடம்புல வந்து பாருங்க இந்த கம்பளி பூச்சி ஒத்தனை எப்படி தத்தா வந்துடுது, அந்த மாதிரி தத்தா வந்துடுது அப்படிம்பாங்க. இததான் ஆர்டிகேரியல் ரேஷஸ் அப்படிம்பாங்க. பொதுவா ஆர்டிகேரியா இருக்கு அப்படின்னாலே நமக்கு என்ன அலர்ஜி? பூமிக்கு அடியில விளையக்கூடிய காய்கறிகள். ஒரு சிலருக்கு வந்து பாருங்க இந்த நான்வெஜ் எடுப்பாங்க, முக்கியமா சிக்கன் எடுப்பாங்க, சரியா வாஷ் பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த ஃபீசஸ் கண்டாமினேட் ஆயிருக்கும். எக்கு போட்ட பிஸ்கெட் கேக் சாப்பிட்டா குழந்தைகள் சாப்பிட்ட ஒரு 40 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அலர்ஜி கண் கூட பாத்திருக்கேன். ஆமா ஆமா ஆமா. சோ இந்த மாதிரி இந்த ஆர்டிகேரியல் ரேஷஸ் வருது அப்படின்னா அதுக்கு இத்தனை காரணம் இருக்குங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் மோட் மேடம் சொல்லுவாங்க. இன்னும் சிலது கூட இருக்கு. இப்ப இந்த ஃபுட் கலரிங் இருக்கு இல்லையா, அது கூட அலர்ஜி. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதாவது பேசிக்கலா ஒண்ணு நம்ம சொல்லணும், அது எந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் முக்கியமா இம்யூனிட்டி கம்மி, நோய் எதிர்ப்பு சக்தி குறைப்பு. ரெண்டாவது உடம்புல டாக்ஸின்ஸ் அதிகமா இருக்கு, அந்த தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றணும். அதுதான் ட்ரீட்மெண்ட். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கழிவுகள் வெளியேறன்னு சில ட்ரீட்மெண்ட் இருக்கு, நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஜென்ரலா. அது இல்லாம பாத்தீங்கன்னா சில மருந்து நம்ம வந்து ஒரே மருந்து 3 வேலையை செய்யுது. ஒன்று வந்து பிளட் பியூரிஃபிகேஷன், இன்னொன்று இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, இன்னொன்று டாக்ஸின்ஸ் வெளியேற. அது அனுபவ ரீதியாக நம்ம கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்க்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா அனிமிக்னால கூட அந்த ஒயிட் பேச்சஸ் மாதிரி தெரியும், ஆனால் அது வந்து வெண்புள்ளி கிடையாது, தேமல்னு சொல்லுவாங்க. டீனியா வெர்சிகோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேமல் சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் அவங்க சொல்றாங்க. அது எல்லா ஏஜுக்கு யாருக்கு வேணாலும் வரும். சின்ன விஷயத்துல இருந்து பெரிய வரைக்கும் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் பாதிக்கிறாங்க. இப்போ சோரியாசிஸ் எடுத்தீங்கன்னா பாடி ஃபுல் எங்க வேணா வரும். தலையில பொடுகு தொல்லை ஆரம்பிக்கும், காதுக்குள்ள கூட இன்னைக்கு சோரியாசிஸ் பாதிப்பு இருக்கு. அப்புறம் முட்டுகள்ல பாடி ஃபுல் செதிலா கொட்டும், வருடக்கணக்கில் இருக்கும். ஆனா இது கியூரபிளானா அந்த பேஷண்ட் கையில் இருக்கு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம பார்த்ததை வச்சு சொல்றோம். இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாயிடுது, ஆனா திரும்ப வராதான்னா கேரண்டி இல்லை. எந்த வகையிலன்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஆந்திரால இருந்து ஒரு பேஷண்ட் வருவாங்களே லேடி, அவங்கள தான் இப்ப சொல்ல போறீங்க. அவங்க என்னாச்சுன்னா ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, கூல் ஆயிடுவாங்க, சரியாயிடும். ஆனா அடுத்து வரும்போது பாத்தீங்கன்னா கிளினிக்குள்ள வரும்போதே பதட்டமா டென்ஷனா, அவ பேசி அழாத நாளே கிடையாது. வரும்போதெல்லாம் அழுவா, போகும்போதெல்லாம் அப்புறம் நம்ம கூல் பண்ணி எல்லாம் சொல்லி அப்புறம் சிரிக்க வச்சு அனுப்புவோம். அப்போ அந்த அளவுக்கு அவளுக்கு டென்ஷன். நான் அப்பவே சொன்னேன், அம்மா நீங்க என்ன பண்ணுங்க, டென்ஷனானா வரும். அப்போ சோரியாசிஸ் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாயிடுச்சு. 5 இயர்ஸ் அவங்களுக்கு இல்லவே இல்லை. அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்றாங்க, திரும்பி வந்துருச்சுன்னு. நான் சொன்னேன் என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, அவளுக்கு ட்வின்ஸ் இருக்கு. அப்போ அவளுக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்குன்னு பாருங்க. அந்த டென்ஷன்னால திரும்ப வந்துருச்சு. இப்போ நான் அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் இல்லை, ட்வின்ஸ் ஒரு பக்கம், சின்ன குழந்தைகள். நான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். எப்போ நீ கையில ஸ்பேரா வச்சுக்கோ, ஏன்னா அவங்க இருக்கிறது ஹைதராபாத், நம்ம இருக்கிறது சென்னை, அடிக்கடி வந்து போக முடியாது சூழல். ஸோ எப்பவுமே வச்சுக்கோ, டென்ஷன் ஆகாது. முக்கியமாக உணவுல வெங்காயம் குறைச்சிக்கோ, அவங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடாதீங்க, அப்படி ரெகுலர் என்னென்ன சொல்றோமோ அந்த மாதிரி. என்ன நேயர்களே, இதன் தொடர்ச்சி மீண்டும் நாளைக்கும் பேசலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.